السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, இஸ்லாத்திற்கு எதிரான மௌலிது என்ற தலைப்பு எனக்கு இங்கு பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்தால், இந்த மாதம் பிறந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மாதம் தோன்றிய அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் அல்லாஹுவின் தூதரை புகழக்கூடிய விதமாக சுபஹான மௌலீது என்கிற பாடல் வரிகளை படிப்பது வழக்கம். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் மௌலீதுகள் ஓதப்பட்டு அந்த நாட்களில் சிறப்பான உரைகளும் ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இன்னும் சில இடங்களில் பார்த்தால் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 12வது தினம், சில இடங்களில் 13, 14 என்ற அன்றைய தினங்களில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு சாப்பாடு ஒன்று ஆக்கி அதற்காக மக்களிடத்திலே பொருளாதாரத்தை திரட்டி அந்த பொருளாதாரத்தின் மூலம் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் உணவு தயார் செய்யப்பட்டு அது ஒவ்வொரு வீடுகளுக்கு தரப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே மீளாது விழா என்கிற ஒரு விழாவையும் ஆங்காங்கே பல நபர்கள் எடுத்து நடத்துவதையும் பார்க்கிறோம். இப்படி செய்யக்கூடிய எந்த ஒரு சகோதரர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இது போன்ற நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய எந்த ஒரு சகோதரிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொருவர்களுடைய எண்ண ஓட்டமும் எப்படி இருக்கிறது? நாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே சுபஹான மௌலீது படிக்கின்றோம் என்று சொன்னால் நாம அல்லாஹுவின் தூதரை புகழ்கிறோம். அல்லாஹுவின் தூதரை புகழக்கூடிய அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கு இந்த சுபஹான மௌலீது படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நன்மையை எதிர்பார்த்துதான் இதை செய்யக்கூடிய நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? பொதுவாக எந்த ஒரு அமல்களை எடுத்துக்கொண்டாலும் நாம் நன்மையை எதிர்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தான் முதலில் நமக்கு நன்மை கிடைக்கும். இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமே ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை நிறைவேற்றுகிறோமே. சரி, நாம மறுமையில சொர்க்கம் போகணும், நரகத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம். அந்த தொழுகை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டா தானே நமக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும். அதே போல ரமலான் மாதம் வருகிறது. அந்த ரமலான் மாதத்துல ஒரு மாத காலம் நாம் நோன்பு நோக்கிறோம். அது 29 நாட்களாக வந்தாலும் சரி, அது ஒரு 30 நாட்களாக வந்தாலும் சரி, அந்த மாதங்கள்ல நாம நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நோன்பு நோற்பதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? சரி, நாம் வைக்கக்கூடிய இந்த ஒரு மாத கால நோன்பு நமக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மையை பெற்றுத்தர வேண்டும். நாம செய்யக்கூடிய இந்த நற்காரியங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஏற்றுக்கொண்டு அதனுடைய கூலியாக இறைவன் நமக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லா அமல்களையும் செய்கிறோம். குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மௌலீத் ஓதப்படுகிற நிகழ்வாக இருக்கட்டும், அதுல பிறை 12ல போடக்கூடிய விருந்தாக இருக்கட்டும், மீளாது விழா கொண்டாடுவதாக இருக்கட்டும், அப்படி கொண்டாடக்கூடிய நபர்களும் இதனால் தனக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறாங்களே. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான சட்டம் என்ன? குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா,
இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை இந்த முஸ்லிம்கள் நன்மை என்று நினைத்து செய்தால், செய்யக்கூடியவங்களுக்கு கெட்ட நோக்கம்லாம் இருக்காது, நன்மை வேணும்னு தான் நினைச்சு செய்வாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் இஸ்லாத்தில் உள்ள காரியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை யாரெல்லாம் தனக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் செய்தாலும் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அந்த நபரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தீர்ப்பு சொல்றான். இது நாங்கள் சொல்லக்கூடிய வசனம் அல்ல, படைத்த இறைவன் நமக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை நான் ஏற்பது அல்லது நான் ஏற்காமல் இருப்பது என்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற அளவுகோல், நான் சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா, நான் சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்களா செய்தால் அந்த காரியம் அந்த நபரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இந்த மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மறுமை நாளில் நஷ்டவாளியாகவும் இருப்பார்கள். ஒண்ணுக்கு ரெண்டு பிரச்சனை, நாம செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மறுமை நாளிலேயும் இப்படி மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை மார்க்கமாக செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை நஷ்டவாளியாக ஆக்குவதாக குறிப்பிடுகிறானே. இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு தற்பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு வருவோம். இன்னைக்கு இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டாலேயே இதை நாம மௌலீது ஓத ஆரம்பிச்சிடுறோமே, அந்த மௌலீது ஓதுவதை ரொம்ப புனிதமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே. எந்த அளவிற்கு நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற குர்ஆன் இருக்குதா இல்லையா, அந்த குர்ஆனை நாம எடுத்து படிச்சா நமக்கு அல்லாஹ் 10 நன்மை மட்டும்தான் தருவான். ஆனால் அந்த குர்ஆனை இல்லாம நீங்க அவுலியாக்களுக்கு மௌலீது ஓதிட்டீங்கன்னு சொன்னா குர்ஆன் ஓதுறதை விட உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. இன்றைக்கு சில மக்கள் அந்த மௌலீதிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆனை இப்படி எடுத்து படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பள்ளி வாசல்கள்ல உட்கார்ந்து இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல 12 நாட்கள் எப்படி மௌலீது ஓதிவிட்டு அடுத்து ஒரு உரையாற்றப்படுகிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களிலேயும் பள்ளி வாசல்கள்ல குர்ஆன் வசனங்கள் வாசிக்கப்படுகிறதா, அந்த குர்ஆனுடைய தொடர்பை மக்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தணும் என்பதில் கூடுதல் கவனம் எடுக்கப்படுதா? இது போன்ற அந்த குர்ஆனை படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துருச்சுன்னா நீங்க சுபஹான மௌலீதை ஓத ஆரம்பித்து விடுங்கள். ரபியுல் ஆகிர் வந்துருச்சா முஹீதீன் அவங்க பேர்ல ஒரு மௌலீதை ஓதிருங்க. இப்படி அவுலியாக்களுக்காக உள்ள அந்த மௌலீது இருக்குதே, அந்த மௌலீதை நாம் படித்து விட்டால் நமக்கு குர்ஆன் ஓதுறதை விட நிறைய நன்மை கிடைக்கும் என்று இன்றைக்கு நமக்கு மத்தியிலே தவறாக சொல்லப்படுகிறது. இது தவற சொல்லப்படுதுன்னு நாங்கள் பேசுகிறோம் என்றால் இது தௌஹீத் ஜமாத்தினுடைய சொந்த கூற்று கிடையாது. இன்றைக்கு மௌலீது ஓதுவது அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான், இறைவன் கட்டளையிட்ட ஒரு விஷயம்தான், இறை தூதருடைய வழிகாட்டுதலில் உள்ள விஷயம்தான் என்று மக்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் இன்றைக்கு இப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல உதாரணத்திற்கு சாம்பிளுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நீங்களே பாருங்க. பென்டிரைவ்ல முதலாவது வீடியோ. நீங்க அரை மணி நேரம் மௌலிது ஓதுறதுக்கு பதிலாக குர்ஆன் ஓதினா தரஜா கூட நன்மை கூட என்று சொல்றது நீங்க. இது கூட அவுலியாக்களுடைய மௌலித்தை நீங்க ஓதினீங்கன்னா இத்தனை நன்மை என்று இல்லை, 8 நன்மையை அல்லாஹ் தஆலா தருவான். அரை மணி நேரம் குர்ஆன் ஓதினீங்கன்னா ஒரு ஹர்புக்கு 10 வீதம், அவ்வளவு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இன்னொரு கதையை போடுங்க, சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வைங்க. நீங்க அரை மணி நேரம் மௌலிது ஓதுறதுக்கு பதிலாக குர்ஆன் ஓதினா தரஜா கூட நன்மை கூட என்று சொல்றது நீங்க. இது கூட அவுலியாக்களுடைய மௌலித்தை நீங்க ஓதினீங்கன்னா இத்தனை நன்மை என்று இல்லை, 8 நன்மையை அல்லாஹ் தஆலா தருவான். அரை மணி நேரம் குர்ஆன் ஓதினீங்கன்னா ஒரு ஹர்புக்கு 10 வீதம், அவ்வளவு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக சரி, என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? இது இன்றைக்கு இந்த மௌலிதை ஆதரித்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தமிழ் மொழியில பேசக்கூடிய ஒரு பிரச்சாரம். ஒரு ஆள் அரை மணி நேரம் குர்ஆனை ஓதுறாங்கன்னு வைங்க, அதுல கிடைக்கக்கூடிய நன்மை தான் அதிகமா இருக்குன்னு சொல்றது அது பிழையான கருத்து.
ஏன்னா ஒரு ஹர்ஃபுக்கு குர்ஆன்ல ஒரு எழுத்தை படிச்சா அது அரை மணி நேரம் நீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை மட்டும்தான் கிடைக்குது. அதே நேரத்தில் நீங்க அவுலியாக்கின் பேர்ல மௌலீது ஓத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓதக்கூடிய அனைத்துமே நிறைய நன்மைகளை பெற்று தருகிறது. அப்ப எந்த அளவிற்கு மௌலீத முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கறாங்க பாத்தீங்களா? நாம் இந்த உலகத்துல இறைவன் வழிகாட்டுவதற்காக ஒரு வேதத்தை தந்தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை பற்றி நமக்கு தெரிவிக்கும் பொழுது நமக்கு சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, இறைவன் கடந்த காலத்திலே எத்தனையோ பல நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். மாமினல் அன்பியாயி நபியுன், அதுல எந்த ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினாலும் அவர்களுக்கு இறைவன் சில அற்புதங்களை கொடுக்காமல் நபிமார்களை அனுப்பியது கிடையாது. எனக்கு முன்னாடி வந்த பல நபிமார்கள் இருக்கிறாங்களே, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தான். அந்த மாதிரி இறைவன் எனக்கு வழங்கிய அற்புதம் வஹ்யன் அவ்ஹாஹுல்லாஹு இலைய, இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வரக்கூடிய அந்த வேத அறிவிப்பு, அந்த வஹியை அல்லாஹ் ஒரு அற்புதமாக தந்திருக்கிறான். நான் உங்களிடத்தில் சொல்லி சென்றிருக்கிறேனே, இந்த குர்ஆன் தான் எனக்கு தரப்பட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு அற்புதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை மகத்துவப்படுத்தி சொல்லி இருக்க, இன்றைக்கு அந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல மக்கள் அதிகமாக மௌலீதை ஓத வேண்டும் என்பதற்காக எப்படி மக்களுக்கு மத்தியிலே கருத்து சொல்லப்படுகிறது, நீ குர்ஆனை படிக்கிறதை விட அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட நீ அவுலியாக்கள் பேர்ல மௌலீது ஓது. அவுலியாக்கள் இப்ப சுப்ஹான ரபியுல் அவ்வல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல மௌலீது ஓது, ரபியுல் ஆஹிர்னா முஹையத்தீன் மௌலீது ஓது, அடுத்து ஒரு மாதம் வருதுன்னா இன்னொரு அவுலியாவின் பேர்ல மௌலீது ஓது. இப்படி மௌலீது ஓதுவது உனக்கு குர்ஆனை விட அதிக நன்மை கிடைக்கும் என்கிற இந்த கருத்து மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்த்ததுனால இன்னைக்கு நம்ம காலத்துல வாழக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இதில் எக்ஸ்ட்ரீமா போறாங்க பாருங்க. இதுல மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்து தெரியப்படுத்துகிறேன். இந்த விஷயத்தை எல்லாம் சொல்வதற்கான நோக்கம், இன்றைக்கு இந்த உரையை கேட்கக்கூடிய பல சகோதரர்கள், இந்த உரையை கேட்கக்கூடிய பல சகோதரிகள் என்ன இப்படிலாம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் தேவைதானா? வெறுமனே மார்க்க அறிவுரை மாத்திரம் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே என்று நீங்கள் சில ஆட்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு மௌலீத் என்கிற பெயரில் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு மாற்றமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வணக்கம்னா அது இஸ்லாத்திற்கு மாற்றமான அம்சங்கள் வரக்கூடாது இல்ல, இறைவன் தடுத்திருக்கிற அம்சங்கள் வரக்கூடாது இல்ல. இன்றைக்கு எந்த அளவிற்கு மௌலீத் என்ற பெயரில் அது மீறி போறாங்க என்பதற்கு சில சாம்பிள்களை உங்களிடத்தில் மேற்கோள் காட்டுகிறேன். இது இன்றைக்கு நம்மளை எந்த அளவிற்கு ஏமாற்றுகிறார்கள் என்பதற்காகத்தான் சொல்லப்படுதே ஒழிய யாரையும் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படல. பென் டிரைவ்ல 2வது வீடியோ போடுங்க. அண்ணல் நபியே உங்கள் அரவணைப்பே போதும், அன்போடு ஓதுகின்ற சலவாத்து லாபம். அண்ணல் நபியே உங்கள் அரவணைப்பே போதும், அன்போடு ஓதுகின்ற சலவாத்து லாபம். அருள்மயமானி ரகமகிழ்ந்தோமே ஆதரிப்பீரே மகிழ்ச்சரிதீரே, அது நீரின்றி நான் எங்கு போய் சேருவேன். எண்ணமெல்லாம் உங்கள் மீது நபியே நபியே, இந்த ஏழைக்காக இறங்கிடுவீர் நபியே நபியே. எண்ணமெல்லாம் உங்கள் மீது நபியே நபியே, இந்த ஏழைக்காக இறங்கிடுவீர் நபியே நபியே. எண்ணமெல்லாம் இது ஏதோ நம்ம பாட்டு கச்சேரி வச்சிருக்குன்னு நினைச்சுக்கிடாதீங்க. அதனால தான் டிவியை கம்பல்சரியா கொண்டு வந்துருங்க. ஏன்னா இல்லாட்ட நம்ம தான் ஏதோ சினிமா பாட்டு நமக்கு அது வரவும் செய்யாது, நம்ம தான் ஏதோ படிக்கிறோன்னு நினைச்சுக்கிட கூடாது. அதனால தான் இன்றைக்கு இதையெல்லாம் நன்மை என்ற பெயர்ல செய்யறாங்க. அதே மாதிரி பென் டிரைவ்ல 3வது வீடியோவையும் போட்டுருங்களேன். பால் நிலாவின் ஒளி போல என்பார், பகல் வேளை நிலவும் வருமா. பூக்கள் எல்லாம் நல்வாசம் என்பார், அந்தி மாலை வாசம் தருமா. அண்ணலாரை கண்ட கண்ணேறென்ன பார்க்குமோ, அழகை எல்லாம் அழகு என்றே ரசிக்குமோ.
கண்கள் மூடி உள்ளம் தேடுமோ, மீண்டும் மீண்டும் பார்க்க ஆசை தாவுமோ. இன்னது நிறைய இருக்குது, அதை போட்டா எனக்கு பேசுறதுக்கு நேரம் வந்துடாது. ஒவ்வொரு பாட்டை ஃபுல்லா போட்டு விட்டோம்னு வைங்களேன். இதுல நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல ஃபர்ஸ்ட் இசை கூடுமா? அதுல உங்க சினிமா பாட்டுல கேட்டா நாங்க ரசூலுல்லாஹி அவங்களத்தானே புகழ்றோம், அது உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில தானே புகழ்றோம் சொல்லுவார்கள். அதுல சினிமா பாட்டு நீங்க படிக்கிறீங்களே, கூடுதலா இசையவும் சேர்த்து படிக்கிறீங்களே. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் இசையை படித்து இசையை வாசிக்க விட்டு பாட்டு பாடுவதை இதைத்தான் நமக்கு வணக்கம்னு கற்றுத்தருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் எந்த அளவிற்கு அவங்க எல்லை மீறி செல்கிறார்கள் என்றால், இப்ப நாம பயானுக்கு ஆண்கள் பெண்கள் என்று பல நபர்களை அழைப்போம், அழைத்து அவர்களுக்கு மார்க்க உபதேசங்களை சொல்லுவோம். ஆனா இது போன்ற சினிமா பாட்டுகள் படிக்கக்கூடிய அந்த சபைக்கு பெண்களையும் வர வைத்து இது நாங்க மௌலித் அல்லாஹ்வின் தூதரை புகழ்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை மதிக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள் என்றால் இவர்கள் மார்க்கத்தில் எந்த அளவிற்கு எல்லை மீறி செல்றாங்க பாருங்க. வாட்ஸ்அப்ல 1வது வீடியோ போடுங்க. வாட்ஸ்அப்ல அதுல வீடியோவை நல்லா கவனிங்க. சபையில பெண்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் நேசிப்பார், நேசனின் நேசர் தன்னை அல்லாஹ்வும் யோசிப்பான். என்னென்ன வேண்டும் எல்லாமே தோன்றும், வீரட்டும் துன்பம் உன்னை விட்டுத்தான் ஓடிவிடும். அண்ணல்கள் கண்மணி நாயகத்தை எண்ணி என்றும் சதவாதுவோது. வாய் மணக்கும் மந்திரம் பூமணக்கும் சந்தனம் வான்மணக்கும். பெண்கள் வர்றாங்களா? கவனிச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ்வும் சொல்கின்றார், வானோரும் சொல்கின்றார், மூமின்கள் நாமும் சொல்லுவோம் பேரன்போடு. அப்ப இதுல கவனிங்க. ஆனா முதல் 2 வீடியோவுக்கு இதுல ஒரு விஷயத்துல பரவாயில்லைன்னு சொல்லலாம், அதுக்காக ஆதரிச்சுட்டேன்னு சொல்லிடாதீங்க. என்ன ஒரு விஷயம்? முதல் 2 வீடியோவில் இசையோடு சேர்த்து கொண்டு வந்தாங்க. இங்க அந்த இசையை மட்டும் கட் பண்ணிட்டு சினிமா பாட்டில் வரக்கூடிய அதே ராகத்தை உள்ள கொண்டு வந்து இப்படி அல்லாஹ்வின் தூதரை புகழ்றோம்னு ஒரு சபையில வச்சு படிக்கிறீங்களே, கேட்கக்கூடிய மக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை கவனிப்பார்களா? அல்லது நீங்க என்ன மெட்டில் அந்த பாட்டை எடுக்கிறீங்க, அந்த பாட்டு என்ன படத்துல உள்ளது, அந்த படத்துல ஹீரோயினுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அந்த படத்துல ஹீரோயினுடைய நிலை எப்படி இருந்துச்சு என்று அந்த பாடல் வரிகள் நினைவுக்கு வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இபாதத்துகள் இப்படித்தான் பண்றோமா? ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை தொழுவரும்லங்க, ஜும்மா தொழுகை பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துறோம்ல. இப்படி நடத்தப்படுகிற ஜும்மா தொழுகைகள் ஐவேளை தொழுகைகள்ல இந்த மாதிரி சினிமா கலாச்சாரத்தை நினைவூட்டக்கூடிய ஏதாவது இருக்குதா? இசைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்குதா? மார்க்கத்தினுடைய எல்லைகளை மீறக்கூடிய நிகழ்வுகள் இருக்குதா? அப்ப அவ்வளவு விஷயங்களையும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே புகுத்துகிறார்கள் ஒரே ஒரு போர்வையில. என்ன போர்வை? நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை மதிக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வின் தூதரை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் மீது மௌலிது படிக்கணும். மௌலிது அரபியில படிச்சாலும் சரி, மௌலித தமிழ்ல படிச்சாலும் சரி, அதுல சினிமா பாட்டுல படிச்சாலும் சரி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷனா, என்ன கண்டிஷனு? சினிமா பாட்டுனா அதுல சோக பாட்டுல படிச்சுட்டு இருக்கிறது அது தப்பு இல்லை, அல்லது அந்த மெலடி சாங்னு சில இது சொல்லுவாங்கல்ல அதுல படிச்சுக்கிற தப்பு இல்லை. ஆனா டப்பாங்குத்து பாடல் வந்துச்சுன்னா அந்த பாடல் வரைக்கும் நீங்க மௌலித படிச்சிடக்கூடாது. ஏன்னா அது கேட்கக்கூடிய மக்களுக்கு நீங்க மௌலிது வரியை படித்தால் உங்களுக்கு அந்த டப்பாங்குத்து பாடலினுடைய நினைவு வந்துடும். இதை நான் சொல்லலைங்க, பாடல் வரியை நீங்க சொல்லும் பொழுதே, பாடல் வரியில மௌலிது படிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த பாட்டினுடைய நினைவு வரும். அதனால டப்பாங்குத்து பாட்டை தவிர்த்து விட்டு மற்ற பாட்டுகளை படிச்சுக்கிடுங்க. அப்ப இஸ்லாம் அப்படித்தான் நமக்கு சொல்லுதா? இஸ்லாமிய மார்க்கத்தில் சினிமாவில் டப்பாங்குத்து பாடல்கள் மட்டும்தான் தடை செய்யப்பட்டது, இதர பாடல்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டதா? அதையும் அவர்கள் சொல்வதை பாருங்கள். பென் டிரைவில் 5வது வீடியோ. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட
நாகரிகமான வெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்ல. இந்த வெட்டு சினிமா வந்து குடிச்சு அதனால குழந்தை சொல்ல முடியும். நமக்கு ராகம் போடுவது, குர்ஆன் ஓதுறதே பாப்பீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகம். அது ஒரு ராகம் பெருசு. அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற உடனே டப்பாங்குத்து பாட்டெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடுறது, அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த மெட்டில பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும். எப்ப டப்பாங்குத்துக்கு மட்டும் தான் அந்த நினைவு வரும். அதே நார்மல் பாட்டு படிச்சா அந்த நினைவு வராதா? நாகரிகமான வெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை. ஏன்னா எதுலுமே நம்ம நடுநிலையா, மெயினா எல்லாத்திலும் நடுநிலையா இருக்கணும். நீங்க டப்பாங்குத்துன்னு போறீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுறீங்க. அதனால நாகரிகமான பாட்டை படிச்சுக்கிடுங்க. இன்னும் எந்த அளவிற்கு இந்த மௌலித வக்காலத்து வாங்குவதற்காக நீங்க குர்ஆனை படிக்கிறீங்களே, அந்த குர்ஆனே ஒரு விதமான ராகமா இருக்குதா இல்லையா? நான் கேட்கிறேன், எந்த பள்ளி வாசல்ல அங்கே தொழுகை நடத்தக்கூடிய இமாமு சினிமா பாட்டு மெட்டுக்கு குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு சத்தம் போட்டு ஓதுறாங்களா இல்லையா? மக்ரிப் இஷா தொழுகைக்கு சத்தமிட்டு குர்ஆனை ஓதுறாங்களா இல்லையா? தொழுகை தொழுவிக்கும் பொழுது. அதே போல ஜும்மா தொழுகைக்கு சத்தமிட்டு குர்ஆனை ஓதுறாங்களா இல்லையா? அனைத்து நபர்களும் ஒன்று சேர்ந்து தொழுகக்கூடிய பெருநாள் தொழுகைக்கு சப்தமிட்டு ஓதுகிறார்களா இல்லையா? இப்படி தொழுகையில குர்ஆனை ஓதுகிற பொழுது இது போன்ற பாடல் மெட்டுகளை படிக்கிறாங்களா? ஏன்னா அதை நம்ம வணக்கம்னு புரிஞ்சிருக்கிறோம். அந்த வணக்கத்துல இந்த மாதிரி விஷயத்தை சினிமாவை உள்ள கொண்டு வர கூடாதுன்னு நம்ம சமுதாயத்துல பாமர மக்கள் கூட புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மௌலீதிற்காக வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், நீங்க இந்த மௌலீதை எப்படி வேண்டுமானாலும் படிச்சுக்கிடுங்க, சினிமா பாடல்ல கூட படிச்சுக்கிடுங்க என்று இப்படி மக்களை வழிநடத்தினுடைய விளைவுதானே பல பாடல்கள் இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு தான் 3 பாடல்களை போட்டேன். நீங்க சமூக வலைதளங்கள்ல மௌலீது மெட்டுகளுக்கு வரக்கூடிய அந்த சினிமா பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய இந்தியாவிலேயே பல மெட்டுகள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கையில தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில பல மெட்டுகள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இசையோடு சேர்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவிற்கு மார்க்கத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எப்படி மார்க்கம் சொன்ன ஒரு நிகழ்வாக இருக்கும்? இஸ்லாத்திற்கு எதிரான மௌலீதுன்னு நாங்க தலைப்பிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஏன் தலைப்பிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு அந்த மௌலீது என்ற பெயரில் நீங்கள் என்னென்ன செயல்பாடுகளை செய்கின்றீர்களோ அப்படி செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் மார்க்கத்திற்கு மாற்றமானதாக இருக்கிறது, இஸ்லாம் தடுத்த ஒன்றாக இருக்கிறது. இப்படி இஸ்லாம் தடுத்த ஒன்றையே இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சர்வ சாதாரணமாக சொல்லி இதுதான் உங்களுக்கு மேன்மையானது, இதுதான் உங்களுக்கு சிறப்பானது, யார் அந்த மௌலீது ஓதுறாங்களோ அவர்களுக்கு அதிகமான பரக்கத் அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்கும், அவங்க அல்லாஹ்வின் தூதரை அதிகம் அதிகம் நேசித்த நபர்களாக மாறிவிடலாம் என்று இதைத்தான் இன்றைக்கு இறை நேசத்தினுடைய ஒரு அடையாளமாக சொல்றாங்களே. இந்த சினிமா கலாச்சாரத்தை எல்லாம் குழி தோண்டி புதைக்கத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். ஆணும் பெண்ணும் ஆடுவதை, அதுல இசை நிகழ்ச்சிகளோடு ஆடுவதை, இதையெல்லாம் ஒழிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். எந்த இறை தூதர் அந்த சினிமா கலாச்சாரத்தை ஒழித்தார்களோ அந்த சினிமா கலாச்சாரத்தினுடைய நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை புகழ்கிறோம், அவர்கள் மீது மௌலீது படிக்கிறோம் என்று சொல்றார். அப்ப எந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய எல்லைகளை மீறுகிறாங்க பாத்தீங்களா? அப்ப இதையெல்லாம் அவர்களுக்கு இந்த மக்கள் மாறி போவதற்கு காரணம் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள். நீங்கள் குர்ஆனை படிப்பதை விட அவுலியாக்களை நீங்கள் புகழ்ந்து விட்டால் உங்களுக்கு அதிகம் அதிகம் நன்மை கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்துல போறாங்க. அவுலியாக்களை நம்ம புகழ்றதுனா நாம எப்படி புதுசா புகழலாம், இன்றைக்கு வரக்கூடிய நவீன பாட்டு மெட்டுகள் எப்படி புகழலாம் என்று ஒவ்வொரு ஆட்களும் புது புது அளவிற்கு மார்க்கத்தினுடைய எல்லைகளை மீறுவதற்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுதான காரணம். அப்ப இதை முதலிலே உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய வணக்கங்கள் என்பது, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நன்மை என்பது தடை செய்யப்பட்ட விஷயங்களில் எந்த நன்மையும் இருக்காது. தடை செய்யப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சு நீங்க அல்லாஹ்ட்ட நிறைய நன்மையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு எங்கேயும் சொல்லாது. அப்ப இப்படி தடை செய்யப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அப்ப இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை காட்டுகிறதா இல்லையா? அடுத்து நீங்க இன்றைக்கு அந்த சுபஹான மௌலீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சுபஹான மௌலீதுல உள்ள அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அதுல எந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை எந்த அளவிற்கு குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நிறைய அம்சங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சுபஹான மௌலீதுல ஓதக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும் அது எங்க இருக்கும் என்பதை நாம் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குதா இல்லையா? ஒரு மௌலீதுல உள்ள ஒரு பைத்து யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு பைத் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு அந்த பைத்தை படிக்கக்கூடியவர்கள்
அந்த பைத்திலேயே மேல அந்த அரபு தமிழில் குறிப்பிடுகிறார்கள். இந்த யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் என்ற இந்த பைத்தை படித்தது, இந்த மௌலிதை படித்தது வகீல ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்தார்கள் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. சுபஹான மௌலித் என்ற புத்தகம் வச்சிருக்கிறாங்கல்ல, அதுல யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு பைத் வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த பைத்தை யார் படிச்சதா சொல்லப்படுதான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்திருக்கிறார்கள். இதை வச்சு மக்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாத்தீங்களா அல்லாஹ்வின் தூதருக்கு மௌலிது படிப்பது இது எவ்வளவு மேன்மையானது, மகத்துவமானது. வானவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வின் தூதருக்காக மௌலிது படிக்கிறார்கள் என்றால் நாம படிக்காம இருக்கலாமா? நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாம இருக்கலாமா? இந்த மாதத்துல மௌலிது ஓதுறதிலிருந்து நாம விலகி இருக்கலாமா என்கிற ஒரு துணையில் இன்றைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வின் தூதர் மீது மௌலிது படித்தார்கள் என்று அந்த பாடல் வரிகளில் குறிப்பிடுகிறார்களே. சரி, அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களாம்? அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்ததை சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்ததை சொல்றாங்கல்ல. எப்படி இருக்கிறது? அந்த கருத்துக்கள் முழுக்க முழுக்க ஒரு வானவரால் சொல்லப்படாத ஒரு கருத்தாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் நாம் இஸ்லாத்தில் எதை கூடாத அம்சமாக பார்க்கிறோமோ அது போன்ற விஷயங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது வைத்து படித்ததாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த வடியினுடைய ஆரம்பத்திலேயே யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தலைவரே என்னுடைய கையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், மாலி சிவாக உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை எப்படி புகழ்ந்தார்களாம்? யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்னுடைய தலைவரே அல்லாஹ்வின் தூதரே ஹுது பியதி என்னுடைய கரத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், மாலி சிவாக உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது, வலா அல்வி இலா அஹதின் உங்களை தவிர்த்து வேற யாரிடத்திலையும் நான் ஒதுங்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் வஅன்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி இஜ்மஅஹும் என்ற அந்த வரிகள் எல்லாம் அஜ்மஇஹிம் என்று அதனுடைய வரிகள் அடுத்தடுத்து வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து படிக்கிறார்கள் வஅன்த ஹக்கன் உண்மையாகவே கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம் அனைத்து படைப்புகளையும் ரட்சிக்கக்கூடியவர் நீங்கள்தான். ரட்சிக்கக்கூடியவர்னா என்ன? படைப்பினங்கள் அனைத்தையும் காக்கக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள் இறை தூதரே நீங்கள் தான் இருக்கிறீர்கள். இன்னும் அதில் அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யரூஉனி என்னை கடுமையாக பீடித்துக் கொள்ளக்கூடிய, என்னால் தாங்க முடியாத ஒரு துன்பம் ஏதேனும் எனக்கு ஏற்பட்டால் அந்த டயத்திலேயும் நான் சொல்லுவேன் அகூலு யா சய்யிதி சாதாத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என்று உங்களை நான் அழைத்து விடுவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வின் தூதரை பார்த்து என்னவெல்லாம் சொல்லுகிறார்களாம்? உங்களை விட்டா என்னை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, நான் ஒதுங்குவதற்கு எனக்கு எந்த ஒரு போக்கிடமும் இல்லை, அதனால என்னுடைய தலைவரே அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் என்னை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னை விட்டுறாதீங்க. உண்மையாகவே நீங்கள் தான் ஒட்டுமொத்த அந்த படைப்புகளையும் ரட்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த படைப்பு என்றால் எது? அல்லாஹ்வை தவிர்த்து வானவர்களாக இருக்கட்டும், ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே கோரிக்கை வைக்கிறாங்க, வானவர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், இது அல்லாத இதர உயிரினங்களாக இருக்கட்டும், அனைத்து உயிரினங்களையும் ரட்சிக்கக்கூடியவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அடுத்து எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க? என்னால தாங்க முடியாத அளவிற்கு கடுமையான சிரமம் எனக்கு ஏதேனும் ஏற்பட்டால் அந்த டயத்துல நான் சொல்லிடுவேன் அகூலு யா சய்யிதி சாதா யா சய்யித சாதாத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என்று நான் உங்களை அழைச்சிருவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏன் கடுமையான சிரமங்கள் வருது? பொதுவா ஒரு ஆளுக்கு ஒரு சிரமம் வர்றதா இருந்தா யாருக்குங்க சிரமம் வரணும்? யார் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கடுமையாக சோதிப்பான்? மனிதர்களாகிய நாம் தான் கடுமையான சிரமத்தில் சோதிக்கப்படுவோம். பொருளாதாரத்தில் நமக்கு சோதனைகள் வரலாம், உடல் ரீதியான சோதனைகள் வரலாம், இன்னும் பற்பல சோதனைகள் மனிதர்களாகிய நமக்கு வரலாம். வானவர்கள் ஏன் கடுமையான சோதனைகள்ல போய் மாற்றாங்க? அந்த வானவர்களுக்கு சோதனையை ஏற்படுத்துறது யாரு? மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து வானவர்களுக்கு சோதனை ஏற்படுத்திடலாமா? மாணவர்களை மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து திக்குமுக்காட செய்திடலாமா? ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன படிக்கிறாங்க? என்னால தாங்க முடியாத அளவிற்கு நடுநடுங்கக்கூடிய ஒரு பிரச்சனை எனக்கு ஏற்பட்டா என்னைய நீங்க கைவிட்டுறாதீங்க, என்னைய நீங்க காப்பாத்துங்க.
ஏன்னா நீங்க தான் எல்லா படைப்பினங்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம கேட்கிறோம், இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குதா இல்லையா? மனிதர்களை காக்கக்கூடியது யார்? அனைத்து படைப்பினங்களை காக்கக்கூடியது யார்? நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிறு பிள்ளையிடத்துல கேட்டாலும் சொல்லிவிடுமே, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் நம் அனைவரையும் காக்க வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனைகள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளையும் சிரமங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர்த்து வேற யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இது நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்கேஜி பாடமாச்சே, சின்ன பிள்ளைங்க விளங்கி இருக்கிற ஒரு பாடமாச்சே. அப்ப அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்கிற இந்த தத்துவம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை மீறி இப்படி அல்லாஹ்வின் தூதரை புகழ்ந்ததாக இப்படி அந்த மௌலீது கிதாபில எழுதி வச்சிருக்கிறீங்களே, இதுதான் மௌலீது ஷரீஃபா? இன்னைக்கு இதைத்தான் ஒரு ஷரீஃப் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன் ஷரீஃப்னு சொல்லுவாங்க, மேன்மை மிக்க குர்ஆன்னு சொல்லுவாங்க. அதே போல மௌலீது ஷரீஃப் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மையிலேயே மௌலீது ஷரீஃபாக இருக்கிறதா அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இட்டு கட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குதா? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? என்ன குர்ஆன் வசனம் இருக்குது? என்ன நபிமொழி இருக்குது? சரி, இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் படித்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? சுபஹான மௌலீதுல எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து இப்படி இப்படி எல்லாம் சொல்லி புகழ்ந்தார்கள் என்று சொன்னதற்கு என்ன ஆதாரம்? யாரோ ஆஷிக்கின் ரசூல் சொல்லுவாங்க. மௌலீதை யார் எழுதினது அதிலேயே கருத்து வேறுபாடு இருக்குது. கஸ்ஸாலி இமாம் தான் எழுதினார் என்று அதுல பெரும்பான்மையாக சொல்லப்படுகிறது. இன்னும் சில ஆட்கள் வேறவங்க எழுதினாங்க என்றும் சொல்லப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கு மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது ஆசிக்கே ரசூல், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடிய ஒருவர் எழுதினார். அப்ப இந்த வரிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவருடைய ஒரு எழுத்து மாதிரி இருக்குதா அல்லது அல்லாஹ்வின் தூதரை பொய்ப்படுத்தக்கூடிய, வானவர்களை பொய்ப்படுத்தக்கூடிய, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒருவர் எழுதிய அந்த வரிகளாக இது இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரில் சொல்லப்படுகிற யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிற அந்த மௌலீது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமா இருக்குதா இல்லையா? அப்ப இது நீங்க சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை எல்லாம் பாருங்க, எப்படி எல்லாம் இஸ்லாத்தினுடைய கொள்கையை அந்த மௌலீது வரிகள் குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது என்பது. அதே மாதிரி அந்த மௌலீதுல மூணாவது ஹிகாயத்து, நிறைய ஹிகாயத்து பின்னாடி சொல்லுவாங்க. அதுல ஒரு ஹிகாயத்துல அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, ருவிய ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. யார் அறிவிச்சாங்க அந்த தகவல்லாம் இல்ல, ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லப்படுது. என்ன செய்தி சொல்லப்படுகிறது? அன்ன அவ்வளமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மது, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் படைத்த அந்த பொருட்கள்ல, அந்த படைப்பினங்கள்ல ஆரம்பமாக முதலாவதாக அல்லாஹ் படைத்தது நூறு முஹம்மது, அல்லாஹுவின் தூதருடைய ஒளியை தான் படைத்தான். கொஞ்சம் நல்லா கவனியுங்க, அந்த ஹிகாயத்து சொல்லக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் எப்படி இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்குதுன்னு பாருங்க. அல்லாஹு தாலா இந்த மனித சமூகம் அனைத்தையும் படைத்தானே, இந்த மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாடி ஜின்கள் படைக்கப்பட்டார்களே, வானவர்கள் அதற்கு முன்பாகவே இறைவனால் படைக்கப்பட்டார்களே, இன்னும் அது வல்லாத இந்த உலகம் என்று பல பொருட்கள் படைக்கப்பட்டது. ஆனால் இதில் இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் எல்லா பொருளையும் படைப்பதற்கு முன்பாக ஆரம்பமாக முதலாவதாக அல்லாஹ் படைத்தது நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை தான் படைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி தான் முதலில் படைக்கப்பட்டதாக ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது. அதே இதில் நீங்க அடுத்தடுத்து நீங்க தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா ருவிய மேலும் சொல்லப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. யாரு சொன்னா அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க, அந்த ஆதாரத்துல நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குது, ருவிய எங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்ன நூரல் அர்ஷி, எந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்படுதுன்னு பாருங்க. அரிசி இருக்குதா இல்லையா? அரிசினா எது? படைத்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த அரிசி என்ற ஆசனம் இருக்குதா இல்லையா? வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடிய அந்த அரிசி என்ற ஆசனத்தினுடைய அந்த ஒளி, வல் குர்சி இன்னும் இறைவனுடைய அந்த ஆசனம் அதனுடைய அந்த ஒளி, வல் லௌஹி லௌஹுல் மஹ்ஃபூல் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் இந்த வானம் பூமி படைக்கப்படுறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே எதுவெல்லாம் எழுதப்பட வேண்டுமோ அனைத்து விதிகளையும் அல்லாஹ் எழுதி வைத்தானே, அந்த லௌஹினுடைய ஒளிக்கு முன்பாக, வல் கலமி இன்னும் அந்த விதியை எழுதுவதற்கு அல்லாஹ் பேனாவை வைத்திருந்தானே, அந்த பேனாவினுடைய ஒளி வருவதற்கு முன்பாக, அஷ்ஷம்சி வல் கமரி இன்னும் சூரியனுடைய ஒளிக்கு முன்பாக,
சந்திரனுடைய ஒளிக்கு முன்பாக அல்லாஹு தஆலா என்ன செய்ய ஹலக்க மின் நூரி முஹம்மது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை தான் அல்லாஹ் படைத்தான். அர்ஷினுடைய ஒளி வர்றதுக்கு முன்னாடி, அந்த குர்சி அதனுடைய ஒளி வர்றதுக்கு முன்னாடி சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய ஒளி, அந்த விதியை எழுதுவதற்காக இறைவன் பயன்படுத்தினானே அந்த பேனாவை பயன்படுத்துவதனுடைய ஒளி, இதுவெல்லாம் வருவதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை தான் படைத்தான். சரி, இப்படி சொல்லப்படுறதா நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் எழுதி வச்சிருக்கிறீங்களே, சொல்லப்படுறதுன்னா யாரு சொன்னது? அதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி இருக்குதா? மார்க்கத்தில் எதுவாக இருந்தாலும் ஒன்று குர்ஆனிலிருந்து அந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள், அல்லது ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருந்து எடுத்து சொல்லுங்கள். எது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்குதோ அதை நீங்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யலாமா? எது பலகீனமான செய்தியாக இருக்குதோ அதை நீங்க மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்கலாமா? அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய ஒளி தான் அர்ஷினுடைய ஒளி படைப்பதற்கு முன்பாக, லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய ஒளி படைக்கப்படுறதுக்கு முன்னாடி, அந்த கலம் இறைவன் எழுதிய அந்த விதியின் என்ற அந்த பேனா படைக்கப்படுவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி தான் படைக்கப்பட்டது என்று இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்று சொல்லி எல்லையை மீறி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது? சஹீஹுல் புகாரியில் நபிமொழி இருக்குதா? சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குதா? அல்லது இதர நூற்கள்ல ஆதாரபூர்வமான செய்தி இருக்குதா? அப்ப ஆதாரபூர்வமான நபிமொழியில இல்லாம இன்றைக்கு இதுதான் படைக்கப்பட்டது என்றால் இந்த செய்தியை அந்த மௌலிதை எழுதக்கூடியவருக்கு சொல்லி கொடுத்தது யார்? அப்ப அவரா கற்பனையில தானே எழுதியிருக்கிறாரு. அல்லாஹ்வின் தூதரை புகழுகிறோம் என்று சொல்லி இந்த அளவிற்கு அவர்கள் எல்லை மீறி செல்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படைகள் அந்த மௌலிதுகள்ல தகர்க்கப்படுகிறதா இல்லையா? அப்ப எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு மாற்றமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்னு, அதே மௌலிதுல அப்துல் முத்தலிப் என்பவருடைய பைத்துன்னு சொல்லி ஒரு பைத் இருக்குது. எப்படி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்கிற ஒரு பைத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்தார்கள் என்று சொல்றாங்களோ, அதே சுபஹான மௌலிது அந்த ஹிகாயத்து பின்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பைத்துன்னு ஒரு பைத்து சொல்லப்படுதுங்க. அப்துல் முத்தலிப்னா யாரு? இந்த இடத்துல நம்ம லைட்டா அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று செய்திகளை நாம் அறிந்தாக வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய பெற்றோர், அவங்களுடைய தந்தை அப்துல்லா, அவங்களுடைய தாயார் ஆமீனா, இது எல்லாத்திற்கும் தெரியும். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய தந்தை இருக்கிறாங்களா இல்லையா? அப்துல்லா அவங்களுடைய தந்தை, அவங்க தான் அப்துல் முத்தலிப். சரி, இந்த அப்துல் முத்தலிப் யாரு? அல்லாஹ்வின் தூதர் இறை தூதராக 40வது வயதுல தேர்வு செய்யப்பட்டாங்களே, தேர்வு செய்யப்படுகிற வரை அவங்க உயிரோடு இருந்தாங்களா என்று பார்த்தால் உயிரோடு இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வின் தூதருடைய தந்தை அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக மரணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறிய வயதில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் மரணிக்கிறாங்க. இப்படி தந்தையும் தாயாரும் இறந்த பிறகு அவர்களை எடுத்து வளர்த்த முதலாவது நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார். அந்த அப்துல் முத்தலிப் அதிக காலம் குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னாகவே உங்களுடைய பேர் குர்ஆன்ல இருக்குது என்பதை அப்துல் முத்தலிப் எப்படி கண்டுபிடித்தார்? இந்த செய்தியை யாரு சொன்ன? அப்துல் முத்தலிப் இப்படி சொன்னதாக ஆதாரபூர்வமான செய்தி இருக்குதா? அல்லது குர்ஆன் அல்லாஹ் தஆலா இது போன்ற தரவுகள் ஏதாவது குறிப்பிடுறானா? அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதே, நான் மழலை பருவத்தில் இருக்கும் பொழுதே என்னுடைய பாட்டனார் என்னுடைய பெயர் குர்ஆனிலே இருப்பதாக குறிப்பிட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆதாரபூர்வமான நபிமொழி இருக்குதா? எதுவுமே இல்லையே. அந்த குர்ஆனே இறைவனுடைய வேதமே அல்லாஹ்வின் தூதருக்கு 40வது வயதில் அருளப்படும் பொழுது, அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பருவத்தில் இருக்கும் போதே உங்க பேர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதுனா, அப்ப இதுல அப்துல் முத்தலிப் அவருக்கு குர்ஆன் என்றாலே என்னன்னு தெரியாது, அவருக்கு மறைவான விஷயம் தெரியாது. அல்லது அவருக்கு மறைவான விஷயம் தெரியுமா? பின்னாடி நடக்க இருக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்துல் முத்தலிப் அறிந்து கொள்வார் என்று சொல்ல வர்றீங்களா? அவ என்னதான் மக்களிடத்துல மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? இந்த சுபஹான மௌலிது இதுல ஒரு வரி கூட இஸ்லாத்திற்கு மாற்றம் இல்லையே, குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து இல்லையே, நபிமொழிகளுக்கு மாற்றமான கருத்து இல்லையே என்று ஆதரித்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் சொல்லுகிறீர்களே, அப்ப இதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறீர்கள்? இப்படித்தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே சொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டாரா? இன்னும் நீங்கள் பாருங்கள், அதே அப்துல் முத்தலிப் சொன்ன இன்னொரு தகவலாக, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்த ஒரு தகவலாக அதே சுபஹான மௌலிதுல உள்ள அந்த ஹிகாயத்துல நீங்க பார்க்கலாம். என்ன படிக்கிறார்? அஹமது மக்தூபன் அலல் ஜினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொர்க்கங்களில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா பெயரை பதிச்சு வச்சிருக்கிறானா? யாருடைய பெயரை பதிச்சு வச்சிருக்கிறானா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய பெயரை பதித்திருக்கிறான். இதை யாரு சொல்றா? அப்துல் முத்தலிப் என்பவர் இந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார். இன்னும் அடுத்து அவர் சொல்லுகிறார், சல்லா அலைக்கல்லாஹு ஃபில் அஹ்யான், எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்து விட்டான் என்று அடுத்து சொல்லிவிட்டு, ஹக்கன் அலல் இஸ்லாமி வல் ஈமான், இஸ்லாத்தின் அடிப்படையிலேயும் ஈமானின் அடிப்படையிலேயும் உண்மையாகவே நீங்க உங்களுடைய புகழ் புகழப்பட்டதாக இருக்கிறது, அந்த அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். அப்ப இதில் அப்துல் முத்தலிப் இஸ்லாத்தில் இருப்பதாகவும் ஈமானில் இருப்பதாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதே போல அல்லாஹ்வினுடைய தூதருடைய பெயர் சொர்க்கத்தில் எழுதப்பட்டதாக இவர் தன்னுடைய அந்த பேர குழந்தை பிறந்த நேரத்தில் படிக்கிறாங்கன்னா, இந்த தகவலை யார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சொன்னது? அப்துல் முத்தலிபிற்கு அல்லாஹு தஆலா தனி வானவரை அனுப்பி எப்படி சொல்ல சொன்னானா? சொர்க்கத்துல பெயர் எழுதப்படுதுனா, ஆகிரத்துடைய விஷயம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லப்படுதுனா, அவர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது எப்படி? அவர்களுக்கு அந்த செய்தி சொன்னதாக என்ன ஆதாரம் இருக்கிறது? அல்லது அப்துல் முத்தலிப் தன்னுடைய பேர குழந்தை பிறந்த நேரத்தில் இப்படி உங்களுடைய பெயர் சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னதற்கு ஆதாரபூர்வமான செய்தி இருக்குதா? அப்ப ஆதாரபூர்வமான செய்தி எதுவுமே இல்லாம எதை வேண்டுமானால் நீங்க மார்க்கத்தில் சொல்லிடுவீங்களா? இன்னும் சொல்ல போனா அப்துல் முத்தலிப் ஹக்கன் அலல் இஸ்லாமி வல் ஈமான், இஸ்லாத்தின் அடிப்படையிலும் ஈமானின் அடிப்படையிலும் உறுதியாக நான் சொல்றேன் என்று சொல்லுகிற மாதிரி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக நமக்கு தகவல் சொல்லவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை அப்துல் முத்தலிப் ஆரம்பத்தில் எடுத்து வளர்த்தாங்கல்ல, அவங்க மரணிச்ச பிறகு அபு தாலிப் எடுத்து வளர்த்தாங்கல்ல, அந்த அபு தாலிப் அவங்க இறை தூதர் நபியாக ஏற்ற பிறகும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த அளவுக்குனா, அவர்களுக்கு மரண தருவாய் வருகிறது. மரண தருவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொல்றாங்க, என்னுடைய பெரிய தந்தையே, நீங்க இந்த இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று எவ்வளவோ மரணிக்கக்கூடிய தருவாயில அபு சொர்க்கத்தில் எல்லாம் எழுதப்பட்ட ஒன்றாக இருந்தது என்று இந்த அளவிற்கு அவர்கள் மாறி மாதிரி சென்று கொண்டிருக்கிறார்களே. அப்ப இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை குழி தோண்டி புதைக்கிறதா இல்லையா? அப்ப இதற்கும் இஸ்லாத்திற்கு என்ன சம்பந்தம்? அப்ப இந்த கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மௌலிது அதுல எவ்வளவோ மார்க்கத்திற்கு மாற்றமான கருத்துக்கள் உள்ள இருக்குது என்று இந்த கான்செப்ட்ல எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். அதே மாதிரி அந்த மௌலிதுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி மார்க்கத்துக்கு மாற்றம் அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒண்ணு, ருவிய ஜிப்ரீலு, கீழ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொல்லப்பட்டது, இப்னு அப்பாஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டது, அல்லது யாரோ ஒருவரால் அறிவிக்கப்பட்டது என்று குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத கருத்துக்களை சொல்வது இது ஒரு வகை. இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமாக இருப்பது அது ஒரு நிலை. இன்னும் பாத்தீங்கன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவத்திற்கு மாற்றமான பல கொள்கைகள் இன்றைக்கு சுபஹான மௌலிதிலே நிறைய பொதிந்து கிடக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கடுமையாக ஃபர்ஸ்ட் கண்டிக்கிறாங்க. எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் லுக்மான் அவங்க குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்ன ஒரு வார்த்தை, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா மஸீஹ இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்துவ மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். இன்னமா அன அபுதுஹு, நான் அல்லாஹ்வதாக இருந்தால் என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சிராதீங்க. வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்க, அதை தாண்டி என்னைய கொண்டு போய் சேர்த்துறாதீங்க. இறைவனுடைய தூதர் என்று எனக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குமோ அதை நீங்கள் தாராளமாக சொல்லிக் கொள்ளுங்கள். தவறுடைய மகன், கடவுளுடைய மகன், தேவனுடைய மகன் என்று அவர்கள் வரம்பு மீறி போனதை போன்று நீங்க ஒரு காலமும் என்னை இறைவனுடைய அடிமை என்ற ஸ்தானத்திலிருந்து உயர்த்திராதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்கிறார்கள். அந்த மௌலிது வரியில வரக்கூடிய ஒரு வார்த்தை, யாமன் தமாதா வஜ்தரம் துப் வஅதரிஃப் பர்ஜுல் கரம் வல்லுபி மன் ஹல்லல் ஹரம் அப்படின்னு ஒரு வரி என்ன செய்வாங்க, நமக்கு அந்த பாட்டு ராகமே வரவும் மாடுக்குது. அதனால நீங்க நிறைய பாட்டு ராகத்தை எதிர்பார்க்காதீங்க நான் பேசுகிற பொழுது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரை பார்த்து புகழ்றாங்களாம். எப்படி புகழ்றாங்க? யாமன் தமாதா வஜ்தரம், தவறுல நீடிப்பவனே, குற்றம் அதிகமாக செஞ்ச அந்த குற்றத்திலேயே நீடிப்பவனே, துப் நீ பாவ மன்னிப்பு கேளு, வஅதரிஃப் உன்னுடைய பாவத்தை நீ ஒத்துக்கொள். பாவ மன்னிப்பு கேளு, ஒத்துக்கொள்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட கூடாது, சரி அல்லாஹ்ட்ட தான் தௌபா தேட சொல்றாங்க போல, நம்ம தப்ப அல்லாஹ்விடத்துல தான் ஒத்துக்கொள்ள சொல்றாங்க போல என்று நினைத்து விடக்கூடாது. அதனுடைய அடுத்துல வருகிறது வர்ஜுல் கரம், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கொடைத்தன்மையை நீ ஆதரவு வை. வலுத் நீ சரணாகதி அடைந்து விடு. பிமன் ஹல்லல் ஹரம், அந்த ஹரமிலே அடங்கி இருக்கக்கூடிய
அந்த மதீனாவிலே அடங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறாங்களே, அவங்களிடத்திலே நீ சரணாகதி அடைந்து உன்னுடைய தவறுகளை அவர்களிடத்திலே நீ மன்னிப்பு கேள், உன்னுடைய குற்றங்களை அந்த இறை தூதரிடத்திலே நீ பாவ மன்னிப்பு கேள். இது அன்னைக்கு மௌலீதுல ஒரு ஆள் எழுதினாரே, எழுதுறவர் படிக்கிறாருன்னா அவர் தன்னுடைய குற்றத்தை கேட்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு ஆள் இங்க அல்லாஹ் அதைத்தானே குறிப்பிடுகிறான். இன்னும் எந்த தூதரை பார்த்து அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, அந்த சத்தாருல் மசாவி, தவறுகளை அழிக்கக்கூடியவர்கள் மறைக்கக்கூடியவர்கள், கஃபீரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று எந்த தூதரை பார்த்து சொல்கிறீர்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னங்க நமக்கு சட்டம் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன சட்டம் அது நிறைய நபிமொழிகள்ல இருக்குது இல்ல. உதாரணத்திற்கு நாம எல்லாரும் தொழுகையில அத்தஹியாத் இருப்புல உட்கார்றமே, அந்த அத்தஹியாத் இருப்புல அல்லாஹ் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த துஆவை எடுத்து பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரன் லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். நம்ம எல்லாம் சொல்றோமா இல்லையா? இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களும் அத்தஹியாத்துல ஓதுனாங்க. நமக்கு கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய தொழுகையில் அத்தஹியாத் இருப்பு இருக்கிற பொழுது அந்த அத்தஹியாத் இருப்புல இந்த துஆ ஓதுனாங்களா இல்லையா? அதனால தான் இன்னைக்கு சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரி என்ன எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கன்னு சொன்னதுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த துஆவை இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த துஆவினுடைய பொருள் என்ன? எந்த இறை தூதரை பார்த்து நீங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு எழுதி வைத்திருக்கிறீர்களோ இதை சொன்னார்களா? இறைவா, நான் எனக்கு நானே எவ்வளவோ அநியாயம் செய்து கொண்டேன், என்னுடைய தவறுகளை நீ மன்னித்து விடு. லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேற யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி சென்ற செய்தி என்ன? இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு கற்றுத்தந்த தகவல் என்ன? நாம் எத்தகைய தவறுகள் செய்தாலும் அதை வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினோம் என்றால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய தவறுகளை மன்னிப்பான். லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், இறைவா உன்னை தவிர வேறு யாராலும் அந்த பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே என் தவறுகளை மன்னிச்சிரு, நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனாக கருணை மிக்கவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவன் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யார் பாவத்தை மன்னிக்க முடியாது என்று இந்த செய்தி சொல்லியிருக்க, ஆரம்பங்கள்ல இருந்தே இந்த செய்தியெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம பிரச்சாரம் பண்றோம். இப்படி எல்லாம் பல இணை வைப்பு வரிகள் உள்ள பொதிஞ்சு கிடக்குது என்று பிரச்சாரம் செய்கிற பொழுது ஏதோ இப்படி சொல்லப்படுகிற வரிகள் எல்லாம் இந்த பொதுமக்களை மத்தர வச்சு பேசக்கூடிய வரிகள் அல்ல. யார் இன்றைக்கு மௌலிதிற்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்கள நேர உட்கார வச்சு பேசணும், விவாத களங்கள்ல சந்திச்சு பேசணும். இதே நம்முடைய திருநெல்வேலியில பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல 2021 வருஷம் என்று நினைக்கிறேன், அதுல ஜனவரி மாதம் ஒரு விவாதம் நடத்தப்படுகிறது. அந்த விவாதத்தில் அதிகமாக பேசப்பட்ட தகவல் இதுதான். பாவ மன்னிப்பை யார் வழங்குவார்? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை மன்னிப்பார்களா? அல்லது இந்த ஆற்றல் முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் இருக்கிறதா என்று ஏதோ பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு போகல, இப்படி திருமண கூட்டம் நடத்தி ஆட்களே இல்லாத இடத்துல பேசிட்டு போகல. யார் இன்றைக்கு அந்த மௌலிதை வக்காலத்து வாங்குகிறார்களோ அவர்களை சபையில உட்கார வச்சு பேசுறோம். அப்படி பேசுவதற்கு முன்பாக இதிலெல்லாம் எந்த இணை வைப்பான வரிகள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்களை மன்னிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்களை மன்னிப்பார் என்றால் அது எந்த அர்த்தம் தெரியுமா என்ற அந்த விவாதத்தில் மாறி மாறி உளறிய சில செய்திகளை இப்போது உங்களிடத்தில் காட்சிப்படுத்துகிறோம். பென்டிரைவில் 6வது வீடியோ. இந்த வீடியோ கிளம்பத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க. சவுண்டை கூட்டுங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமூகம் கொலை செய்ய வருகிறது. அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்திருக்கிறார்கள். ஃபஅஃபா அன்ஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொலை செய்ய வந்த சமூகத்தை கூட மன்னித்து விட்டார்கள் என்று முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அழித்தொழிக்கும் பாவங்கள் என்னென்ன பாவங்களை அனுமதி மன்னிப்பதற்குண்டான அதிகாரத்தை நம் கையில் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை மன்னிக்கத்தான் செய்வோம். எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், நான் மன்னிச்சேன், அல்லாஹ் தானே மன்னிப்பான்னு கேட்க மாட்டோம். எனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை அதை நான் மன்னிப்பதற்கு என் மார்க்கம், என் இறைவன் அனுமதி தருகிறான். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அது சாதாரணமான துரோகம் அல்ல, பெரும் பெரும் துரோகங்கள். அந்த துரோகங்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுகிற துரோகங்கள். அந்த துரோகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தார்கள் என்பது குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. எவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைபர் போர்க்களத்துல விச வச்சிச்சு ஒரு பொம்பளை யகூதி, கொலை பத்தி இல்லையா நபியே? அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நபி ஸல்லல்லாஹு மன்னிச்சு விட்டாங்க சொல்லுதா, புடிச்சு வச்சு அறுத்தாங்க சொல்லுதா? புகார்ல வரக்கூடிய செய்தி தானே. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்கறாங்க, அலா நக்துலுஹா, உங்களுக்கு விச வச்சு கொல்ல பார்த்தாங்க அந்த யகூதியா, அவர்கள் நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட பொழுது லா என்ன பண்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கருணையை வெளிப்படுத்துகிறார்கள். தனக்காக வேண்டி அங்கே அவர்களை கொலை செய்யவில்லை. தனக்காக வேண்டி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கொலை செய்யவில்லை என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அன்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத், பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ் பார்த்து பாடுறாங்க. அழித்தொழிக்கக்கூடிய மறுமையை நாசமாக்கக்கூடிய பெரும்பாவங்களை மன்னிக்க கூடியவர்களும் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ் பார்த்து பாடுறாங்க. இப்ப இப்படி சொன்னா இவங்க என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு துரோகம் செஞ்சது இல்லையா? கொலை செய்ய முயற்சி செய்த பெண்ணை கூட ரசூலுல்லாஹ் மன்னித்தார்களே அப்படின்னு எங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு போறாங்க. நாம என்ன கேட்கிறோம்? இந்த அடிப்படையிலேயே நீங்க ஓதுறீங்க. அந்த வரிகளே சொல்லுவேன், கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை நபியே நீங்கள் மன்னியுங்கள். வஅஃபுலி அன் ஸய்யிஆத்தி, என்னுடைய தவறுகளை குற்றங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல நீங்க இங்க உட்கார்ந்துட்டு கேக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்களே அதை பத்தி பேசல. அது உங்களுடைய நம்பிக்கையும் கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்க இன்றைக்கு செய்யக்கூடிய குற்றங்களை பாவங்களை ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க. இப்ப நாம அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்டு பாவ மன்னிப்பு கேட்போம் நாமெல்லாம். அப்படி ரசூலுல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்டாலும் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, என்னை மன்னித்து விடுங்கள் என்றுதான் நீங்கள் கேட்கிறீர்கள். அதைத்தான் அந்த மௌலிது வரிகள் சொல்லுகிறது. இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு வரியை படித்தோமா இல்லையா? யாமன் தமாதா வச்சு தரம், குற்றம் புரிந்து விட்டவனே, குற்றத்தில் நீடித்திருப்பவன் இல்லாத. அதுக்கு அடுத்து அந்த மௌலிது வரியத்தான் சொல்றோம். அப்ப இதுல முகத்துக்கு நேரம் கேட்கிறோமா இல்லையா? ஆளை எங்கேயோ வச்சுக்கிட்டு எங்கேயோ பேசல, ஆளை சபையில நேரடியா உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது ரசூலுல்லாஹ் காலத்துல சில ஆட்கள் அவங்கள வந்து அழித்தொழிக்க வந்தாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டதா கேக்குறீங்க. ஆனா இந்த மௌலிது வரி அப்படி இல்லையே. கஃபிரு அன்னி துனுபி, ஏன் தப்ப மன்னிங்கன்னு தானே நீங்க கேக்குறீங்க. முகத்துக்கு நேரம் வச்சு சொன்னதுக்கு அந்த ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா? இன்னும் இது ஒரு விளக்கம். அடுத்து அவங்களுடைய இன்னொரு விளக்கத்தை பாருங்க. வாட்ஸ்அப்ல 2வது வீடியோ, வாட்ஸ்அப் 2. அந்த கஃபாருல் ஹத்தாயா, நான் எந்த நம்பிக்கையில் நாங்கள் சொன்னோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க சமூகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க? துரோகம் பண்ணாங்க. அதாவது அழித்தொழிக்கிற அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த துரோகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மன்னிச்சாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்க சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? சுப்ஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா? நீங்க தான். அப்போ கஃபிரு அன்னி துனுபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்வோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும். அது என்ன நீங்க தீர்மானிக்கிறீங்க? இல்லை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தப்பு செய்யற தப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாது, அல்லாஹ் வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குது. தோழ மாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்லை. இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க என்று நாங்கள் சொன்னோமா? நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. எங்க நம்பிக்கை முடிவு பண்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்கிறேன். நீ யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, நம்பிக்கை என்பது ஈமான் உள்ள சம்பந்தப்பட்டது. அதையும் சொல்லிக்கிறேன், ஈமான் என்பது உள்ள சம்பந்தப்பட்டது. என் உள்ளத்துல என்ன நம்பிக்கை இருக்கிறது நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க ஒழிச்சாங்க, பாவங்களை ஒழிச்சாங்க, மாஹி துனுபின்னு சொன்னோம். இவங்க கடந்த ஜனவரி 31, 2016 திருச்சியிலே ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினார்கள். அது போட்டு வராங்க. ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை எவ்வித காலதாமதமும் இல்லாமல் தொடர்ந்து துரிதமாக தொய்வில்லாமல் கடமையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் அழிக்கிறதுக்காண்டி அந்த மாநாட்டுக்கு பேரே ஷிர்க் ஒழிப்பு அழிப்பு மாநாடு. என்னப்பா இது? எங்கள் பெருமானாரை பார்த்து பாவங்களை அழிப்பவர் சொன்னா ஷிர்க்கு,
ஷிர்க்கை அழிக்கும் மாநாடுன்னு உங்க பேர் வச்சிருவாங்களா? அது தௌஹீது. என்ன கேட்கிறேன், தொழவில்லை என்றாலும் சரி, கொலை செய்தாலும் நானே அந்த விளக்கத்தை பின்னாடி சொல்ற விளக்கத்தை சொல்லிடுறேன். அவரே தெளிவா சொல்றாரு, தொழாத பாவம், விபச்சாரம் செய்யற பாவம் அல்லாவுக்காக நாம செஞ்சிருப்போமே, இந்த தப்ப ரசூலுல்லாஹி மன்னிப்பாங்க நாங்க சொன்னோமா? எங்க கொள்கையை தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? கொதிச்சாருல இவர் சொன்ன வார்த்தை இப்ப கேட்டோம்ல. இப்ப அடுத்து பாருங்க, அவங்க சபையில உள்ள ஒரு ஆளே இல்லங்க நீங்க சொல்றது தப்புதான், நாங்க மனிதர் செய்யக்கூடிய தவறுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பாங்க, அன்றைய காலத்துல அவங்களுக்கு செஞ்ச துரோகம் இருக்குது, அப்படி இல்ல தொழாம இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பாங்க, இறைவனுக்கு இண வச்சாலே மன்னிப்பாங்கன்னு அவங்க குரூப்லயே அவங்க அஜர்த்து சொல்றதை கேளுங்க. பென்டிரைவ் 7. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்க சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? சுப்ஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா? அப்போ கஃபிரு அன்னி துனூபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்வோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும். அது என்ன நீங்க தீர்மானிக்கிறீங்க? இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தப்பு செய்யற தப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாது, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குது, தோழ மாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்ல, இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க என்று நாங்க சொன்னோமா? நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. எங்க நம்பிக்கை முடிவு பண்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். நீ யாரு? உங்க கொள்கையை உங்க சட்டத்தை நீங்க வகுத்துக்கங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் என்பது சொன்னது உண்மைதான். இவங்க தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஆள் கிடையாதுங்க, அதையும் சொல்லிடுறோம். விவாதத்துல அவங்க தரப்புல வந்தாங்கல்ல, அவங்க தான் சொல்றதை கேளுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் என்பது சொன்னது உண்மைதான். எல்லாத்தையும் நாங்க இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வருகிறான் என்றால் ஒப்பந்தம் செய்து விடுகிறான். இறைவன் சொன்னபடி நடப்பேன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நடப்பேன் என்றுதான் ஒப்பந்தம் செய்து வருகிறான். ஒருவன் தொழவில்லை என்றால் அவன் இறைவனுக்கு மட்டும் மாறு செய்யவில்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் மாறு செய்கிறான். காரணம், தொழுங்கள் என்று சொன்னது இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். ஒருவன் நோன்பை விட்டான், அப்படித்தான். ஹஜ்ஜை விட்டான், அப்படித்தான். ஒருவன் திருடினான் வைத்துக் கொள்ளுங்கள், திருடாதே என்று சொன்னது இறைவனும் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். அப்படியான இவன் மாறு செய்தது இறைவனுக்கும் மாறு செய்தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்திருக்கிறான். ஆகவே இருவரும் மன்னிப்பு வழங்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் என்றான். இறைவனுக்கு வழிபடுங்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்கள். தொழுகை விட்டு விட்டான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க வேண்டுமா வேண்டாமா? அல்லாஹ் ஒருவன் தானே பாவங்களை மன்னிக்க கூடியவன். இதுல பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் தொழுகையை விட்டா மன்னிப்போமா, அதுதான் எங்க கொள்கையான்னு கேட்டார்ல. அவங்க கொள்கையில உள்ளவரே சொல்றாரு, தொழுகையை விட்டாலும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டா தான் அதுக்கு மன்னிப்பு இருக்குது, இப்படி சொன்னார்ல. அடுத்துதான் நமக்கே எதிர்பாராத ஒரு ஷாக்கு. இதுவரை எத்தனையோ பல பேச்சாளர்களை பார்த்திருப்பாங்க, டிஎம்கேல இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஏடிஎம்கே கடுமையை தாக்கி பேசுவாங்க. ஏடிஎம்கேல இருக்கிறாங்கன்னா டிஎம்கேவை கடுமையை பேசுவாங்க, இங்க இருந்து அங்க போனா அப்படி மாறி பேசுவாங்க, இங்க இருந்து இப்படி மாறி மாறி போனா பேசுறாங்கல்ல. ஒரே ஆளு சட்டையை மாத்திரம் வேற கலர் மாத்திட்டு வந்துட்டாருன்னு வைங்க, ஆரம்பத்துல சொன்னதுக்கு மாத்தி பேசுவாரான்னு பார்த்தா ஆரம்பத்துல கொதிச்சாருல, அப்படி நாங்கள் எங்கே பேசினோம், அப்படி பேசியதற்கு எதுவும் தகவல் இருக்குதா? காலையில ஒரு கலர் சட்டையை போட்டு பேசுறாரு, மாலையில வேறு சட்டையை மாத்தின உடனே கொள்கையும் மாத்தி பேசுறத 8வது அந்த வீடியோல பாருங்க, பென்ட்ரைவ் 8. சட்டை கலர் முக்கியம். இதான் கிளிப்பிங்ல கடைசி கிளிப்பிங். அதனால அழித்துளிக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் சிறுக்கு வச்சுட்டாரு, நபி நான் மன்னித்து விடுவேன் அப்படி நாங்க சொல்லல. சொன்ன ஆதரவைங்க. ஒருவர் சிறுக்கு வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில நாங்க சொன்னோம்? எந்த சபை, எந்த கூட்டத்தை கூட்டி போட்டு நாங்க சொன்னோம்? இஜ்தனிபு சபஅல் மூபிகாத் அப்படின்னு சொன்னா சிறுக்கு என்பது அல்லாஹ் தான், அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே.
அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான் சொல்லி முடிச்ச பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நபி மன்னிப்பார்கள் என்று நாங்கள் சொன்னதாக நீங்க ஒரு செய்தி கொண்டு வாங்க பார்ப்போம். ஹத்தா தக்ஃபிர லீமா தகத்தம மின் தம்பி, என்னில் கடந்து விட்ட பாவங்களை எல்லாம் நபியே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு சஹாபி நபியிடத்தில் சொன்ன பொழுது, கடந்த பாவம் என்று வந்தால் ஷிர்கும் சேர்ந்ததா வரும். அந்த ஷிர்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் நபி அதை மறுக்கவில்லை என்று சொன்னோம். சும்மா சொல்லிட்டு போனோம். ஒரு ஷிர்க் வச்சுட்டா அந்த ஷிர்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில் நாங்க சொன்னோம்? அந்த ஷிர்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் போதும். புரிஞ்சுதா? எங்கெங்க எந்த சபையிலங்க சொன்னோம்? ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. கடைசி அவரே நான் தாங்க அதுக்கே ஆதாரம், ரசூலுல்லாஹ் அதை இதே மன்னிப்பாங்க. அப்ப இதுவே என்ன காட்டுதுன்னா, விவாத களத்துல ஒரு விஷயத்துல உட்கார வச்ச உடனே எதை நாங்க ஆரம்பத்துல பிரச்சாரம் செய்தோமோ எங்களுடைய கருத்தில் ஒரு அங்குலமாவது பின்வாங்கி இருக்கிறோமா? அதுல இறைவனுக்கு இணை வைப்பு வரி இருக்குன்னு சொல்றோம்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை மன்னிக்க மாட்டான்னு சொல்றோம்ல. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை மன்னிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அந்த கொள்கையில இன்றளவு வரை கரெக்டா இருக்கிறோம். நாங்க வெள்ளை சட்டை போட்டு பேசினாலும் அதுதான் பேசுவோம், இந்த கலர் சட்டை போட்டு பேசினாலும் அதுதான் பேசுவோம். சட்டைக்கு தகுந்த மாதிரி கொள்கையை மாற்றிவிட்டு இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை குழி தோண்டி புதைத்து விட்டு நாங்க இது இஸ்லாத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது, மௌலித் இஸ்லாத்திற்கு ஏற்ற சட்டமாக இருக்குதுன்னா யாரு நம்புவா? இன்றைக்கு உங்களுடைய வாதங்கள் எல்லாம் மக்களிடத்துல சந்தி சிரித்துக் கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து ஓதி வந்தவர்கள் இன்றைக்கு அதுல இருந்து நிறைய விலகி வந்துகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இவங்க நம்மளை எங்கேயோ கொண்டு போய் தள்ளுறாங்க, இணை வைப்புல கொண்டு போய் தள்ளுறாங்க என்று பல மக்கள் அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இன்னும் அதுல உள்ள ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையினுடைய இறுதிக்கு வந்து விடுகிறேன். அந்த சுபஹான மௌலிதில் வரக்கூடிய இன்னொரு வரி, அக்ஸம்து ஃபீ நஸ்ரிபிக்கும் அலைக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து படிக்கிறாங்க, அக்ஸம்து நான் சத்தியம் செய்கிறேன், ஃபீ நஸ்ரி எனக்கு உதவக்கூடிய விஷயத்துல, பிக்கும் உங்களை வச்சு நான் சத்தியம் பண்றேன், உங்க மேல நான் சத்தியம் பண்றேன். உங்க மேல சத்தியமா எனக்கு உதவக்கூடிய விஷயத்துல அப்படி சத்தியம் பண்றேங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சத்தியம் பண்றது யார்கிட்ட பண்ணணும்? நம்ம வீட்டுல உள்ள 5 வயசு பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்? வீட்டுல தெரியாம மார்க்கத்தை தெரியாம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் உடைய பேச்சை கேட்டு அம்மா மேல சத்தியமா அத்தா மேல சத்தியமா என்று ஏதேனும் ஒரு தகவலை வீட்டுக்கு நம்மள்ட்ட வந்து சொன்னா, அம்மா மேல சத்தியம் பண்ண கூடாது, அத்தா மேல சத்தியம் பண்ண கூடாது, குர்ஆன் மேல சத்தியம் பண்ண கூடாது. நாம சத்தியம் பண்றதாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி அது. மன் ஹலஃப பி கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது யார் சத்தியம் செய்கிறாரோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் படைத்த இறைவனுக்கு இணை வைத்து விட்டார். சத்தியத்தை அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவங்க மேல சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை வச்சிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு சுபஹான மௌலிதில் அப்படி எழுதி வச்சிருக்கிறீங்க. அதுல கூட ஒரு வியாக்கியானம், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சத்தியம் பண்ணல, அப்படித்தான் சத்தியம் பண்றீங்க. நாங்க எதை வச்சு சொல்றோம்? தமிழ்ல சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. தேங்கை சருபுதீன் அவர் அந்த சுந்தர தமிழில் சுபஹான மௌலிதுன்னு ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதில் இந்த வரியை எடுத்து பாருங்கள், அக்ஸம்து ஃபீ நஸ்ரிபிக்கும் அலைக்கும் என்கிற அந்த வரியை எடுத்து பார்க்கிற பொழுது இறை தூதராகிய உங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியம் செய்வது இது மார்க்கத்திற்கு மாற்றமா இல்லையா? இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்களா இல்லையா? அதே சுபஹான மௌலிதில் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார்கள், இன்னா நஸ்தஜீரு ஃபீ தஃபஇ குல் இன்திகாம், எங்களை தண்டிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை தடுப்பதிலேயும் இறை தூதரே நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களை கொண்டு அடைக்கலம் தேடுகிறோம். சில தவறுகள் செய்து விட்டாலும் அந்த தவறுகளை தடுக்கக்கூடிய விஷயத்துல, அதுக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானே அந்த தண்டனையை தடுக்கக்கூடிய விஷயத்துல உங்களை கொண்டு நாங்க அடைக்கலம் தேடுகிறோம். நாங்க தப்பு செஞ்சாலும் நம்முடைய தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விடுவார்கள்னு சொல்றீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்வார்களா? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது சஃபா மலை மேலே ஏறி தன்னுடைய சொந்த பந்தங்களை அழைத்து தன்னுடைய மகளை அழைத்து சொல்லுகிறார்கள், யா ஃபாத்திமத பின்த முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மின் மாலி, இந்த உலகத்துல எதனால் கேளு, தகப்பன் என்கிற முறையில் நான் உனக்கு தந்து விடுகிறேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுமை நாள்ல வந்துகிட்டு என்னுடைய தந்தையே என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு அங்க வந்து நிக்காதீங்க. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து சிறிதளவு கூட என்னால காப்பாற்ற முடியாது. தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்களே. இன்னும் தன்னுடைய மாமியை பார்த்து குறிப்பிடுகிறார்கள், யா சஃபியத்த அம்மத்த ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய மாமியான சஃபியாவே, நீங்க இந்த உலகத்துல எதனாலும் கேளுங்க, உங்களுடைய மருமகன் என்கிற அடிப்படையில் நான் தந்து விடுகிறேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் மறுமையில நீங்கள் வந்துவிட்டு என்னுடைய மருமகனே எப்படியாவது என்னை காப்பாத்து விடுங்கள் என்று அங்கு வந்து நிக்காதீங்க. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, கொஞ்சம் கூட அல்லாஹ்ட்ட இருந்து என்ன உங்களை காப்பாற்ற முடியாது.
தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள். இன்னும் அந்த சின்ன சின்ன கபீலாக்களை அழைத்து சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு உதவ முடியும், ஆனால் மறுமை நாளில் இறைவன் உங்களை தண்டிக்கிற பொழுது என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய மாமி, என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய மகள் என்று யாரையும் என்னால் காப்பாற்ற முடியாது. இறைவன் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் என்னால் காப்பாற்ற முடியாது என்று இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்க, அதுக்கு நேர் மாற்றமாக இப்படி எழுதி வைத்திருக்கிறீர்களே. அதே மாதிரி வறுமையை நீக்கக்கூடிய, அதெல்லாம் விளக்குவதற்கு நேரம் இல்லை. எங்களுக்கு வறுமை வந்தாலும் நாங்க உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம், எங்களுடைய வறுமையை நீக்கிறங்க, கஷ்டங்களை நீக்கிறங்க என்று முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை இறை தூதருக்கு கொடுத்து விட்டு கேட்டா நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ்வின் தூதரை புகழக்கூடிய முறையா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என் விஷயத்துல வரம்பு மீறாதீங்க என்று எதை கண்டித்தார்களோ அதையே இன்றைக்கு செய்துவிட்டு இதுதான் மேன்மைக்குரியது, இதுதான் சிறப்பிற்குரியது, இந்த மௌலித ஓதுறது தான் உங்களுக்கு குர்ஆன ஓதுறதை விட பெருசுன்னு இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள் என்றால் அப்ப எந்த அளவிற்கு எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது போன்ற அந்த இணை வைப்பான கொள்கைகள் அதிகம் புதிது கிடக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து நாம விலகி வரணும். இறுதியாக நம்மள சில மக்கள் இருக்கிறாங்க, சரி இதுல மௌலிதுல இவ்வளவு மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வரிகள் இருக்கத்தான் செய்கிறது, அந்த மௌலிதை நாங்க ஓத மாட்டோம், எங்க வீடுகள்ல ஓத மாட்டோம், அந்த சபைகள்ல போய் கலக்க மாட்டோம் என்று அதிலிருந்து விலகுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்துல இருக்கிற இன்னொரு தவறு, இதே அந்த 12வது அன்னைக்கு ஒவ்வொரு கொந்து நீங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஒவ்வொரு கொந்துல என்ன பண்றாங்க, சில உணவுகள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த பொருளாதாரத்தை வசூல் செய்து அங்க வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல நம்மள சில ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மள இந்த மௌலிது ஓதுவது மார்க்கத்திற்கு மாற்றமானது என்ற கொள்கையில் இருக்கக்கூடியவங்க, நான் மௌலிது ஓத மாட்டேன், எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம், இருந்தாலும் எங்களுடைய பங்குக்கு நான் காசை கொடுக்கிறேன் என்று இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்க இருக்குதா இல்லையா? கடையநல்லூர் போன்ற இடங்கள்ல வட்டாரம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வட்டாரத்துல ரோட்ல என்ன செஞ்சிருவாங்க, டாக்ஸாவை அன்னைக்கு வச்சிருவாங்க, அங்க உள்ள ஆட்கள்கிட்ட ஒவ்வொரு தலைக்கட்டுக்கும் பொருளாதாரத்தை வசூல் செஞ்சு அதுல வந்து சில உணவுகளை ரெடி பண்ணி கேட்டா மீளாத விழா ஃபங்க்ஷனுக்கு நாங்க எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கிறோம் என்று அவர்கள் செய்யறாங்க. நம்மள சில ஆட்கள் எங்கள்கிட்ட அந்த உணவெல்லாம் கொண்டு வராதீங்க, அந்த உணவுல ஒரு பங்காளியாக என்னை ஆக்கிறாதீங்க, இருந்தாலும் அதுக்கு பொருளாதாரத்தை கேட்கறீங்கல்ல, நான் என் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் என்று அப்படி பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்கிறோமே, இந்த சிறுக்கான காரியத்திற்கு தான் நம்முடைய பொருளாதாரமா? இப்படி நாம் இருந்தால் நாம இதற்கும் குற்றவாளியாக இருக்க மாட்டோமா? சில ஆட்கள் நினைக்கிறாங்க, நான் தான் மௌலிது ஓதல, என் பொருளாதாரத்தை கொஞ்சம் தானே கொடுக்கிறேன் என்று நினைக்கிறோமே. இது போன்ற மார்க்கத்திற்கு மாற்றமான தீய காரியத்துல நம்முடைய உடல் உழைப்பை நாம் கொடுத்தாலும் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அதுல தீமைக்கு துணை போகத்தானே செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு இஸ்மி வல் உதுவான், பாவத்திலேயும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவாதீர்கள். வத்தகுல்லாஹ், இதில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அந்த இறைவன் தண்டிக்க ஆரம்பிச்சா ரொம்ப கடுமையா தண்டிச்சிருவான். நன்மைக்கு உதவுறதுக்கு பதிலா ஒரு பாவமான காரியத்துல உதவிட்டீங்கன்னா, வரம்பு மீறக்கூடிய காரியத்துல உதவிட்டீங்கன்னா இறைவன் மிக கடுமையாக தண்டிப்பான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. இதில் அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நாம் நம்முடைய பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்து விட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு ஒதுங்குறோம்னா இதை நம்ம முற்றிலும் ஒதுங்கி விட்டோமா? அதுல துளி அளவு கூட நம்முடைய பங்களிப்பு இல்லையா? அப்ப தடை என்று புரிந்து விட்டால் எதற்கு நாம் அதற்கு பங்களிப்பு செலுத்துவது? அதுவே இணை வைக்கக்கூடிய காரியம்னு தெரியுது. இணை வைக்கக்கூடிய காரியங்களை பெற்றோர்கள் வற்புறுத்தினாலும் அதை நம்ம செய்யலாமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மனிதனுக்கு அவருடைய பெற்றோர்களை குறித்து வலியுறுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுல கடைசியில சொல்லுகிறான், வ இன் ஜாஹதாக்க, அந்த பெற்றோர்கள் உனக்கு கட்டளையிட்டால், இறைவனுக்கு இணை கற்பிக்கும்படி உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை கட்டளையிட்டாலும் ஃபலா துதிஹுமா, அந்த விஷயத்துல பெற்றோருக்கு கட்டுப்படாத. மத்த விஷயங்களில் எல்லாம் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நட, பெற்றோர்களை மதித்து நட என்று சொல்லக்கூடிய இஸ்லாம், பெற்றோர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வார்களேயானால், அதை உனக்கு செய்ய சொல்வார்களேயானால் ஃபலா துதிஹுமா, அந்த விஷயத்துல நீ அவங்களோடு கட்டுப்படாத. அப்ப ஷிர்கான காரியத்தை பெற்றோர்கள் வலியுறுத்தினாலேயே அதற்கு கட்டுப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்க, இன்னைக்கு அந்த முகத்தாட்சணைக்காக, அக்கம் பக்கத்தில் உள்ள பழக்கத்திற்காக
ஊர் பழக்கத்திற்காக எனக்கு மௌலீது ஓதுவது கூடாது என்று தெரிந்தாலும் சரி வேற வழி இல்லை, நான் அந்த சாப்பாடை சாப்பிடாட்டாலும் ஒரு பங்காக நான் என்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் என்று நாம் கொடுத்தால் நாம் இறைவனுடைய பார்வையில் குற்றவாளியா இல்லையா? தீமைக்கு துணை போன்றோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லுகிறான், உஹ்ஷுருல்லதீன ஸலமு, யார் தீமைகளை செய்கிறார்களோ, வ அஸ்வாஜஹும், அந்த தீமைக்கு யார் துணை போறாங்களோ, வமா கான யஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விடுத்து அடுத்தவர்களை யார் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ, இந்த நபர்களை எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே ஒன்று திரட்டி ஃபஹுதூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், இவர்களுக்கு நீங்கள் நரகத்தை நோக்கி வழிகாட்டுங்க. தப்பு செய்கிறவங்களுக்கும் நரகம் நோக்கி செல்வதற்கு வழிகாட்டப்படுது. யார் அந்த தவறுக்கு துணை போறாங்களோ, நான் அதை முழுசும் செய்யல, இருந்தாலும் ஒரு சின்ன அளவுல பங்களிப்பு செஞ்சேன் என்ற அந்த தீமைக்கு துணை போனாலேயே அது அவர்களை நரகத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழி என்று அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கின்றானே. இதை மனதிலே பதிய வைத்து இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஓதப்படுகிற அந்த சுபஹான மௌலிதிற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அறவே சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு மார்க்கம் என்கிற பெயரில், வணக்கம் என்கிற பெயரில் இஸ்லாத்தினுடைய பல அடிப்படைகளை மீறுகிறார்கள். இணை வைக்கக்கூடிய கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே போதிக்கிறார்கள். சினிமா போன்ற மோசமான கலாச்சாரங்களை இஸ்லாத்தினுடைய போர்வையிலே புகுத்த பார்க்கிறார்கள். இவைகளை எல்லாம் நன்மை என்று நினைத்து நாம் செய்தால் இது அல்லாஹ்வால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என அல்லாஹ் சொல்லிவிட்டான். இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் நன்மை என்று நினைத்து செய்தாலும் ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த காரியம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரின், அந்த மார்க்கத்திற்கு மாற்றம் செய்யக்கூடியவர் மறுமை நாளில் நஷ்டவாளியாக இருப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த வசனத்தை முழுமையாக மனதிலே பதிய வைத்தவர்களாக வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய அனைத்து வாழ்க்கையும் நாம் நடத்துவோம். அப்படி அனைத்து வாழ்க்கையும் நடத்துவது இதுதான் அல்லாஹ்வின் தூதரை சரியாக மதிப்பதனுடைய அளவுகோல், அல்லாஹ்வின் தூதரை சரியாக நேசிக்கின்றோம் என்ற அளவுகோல். இப்படி இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயத்தை சொல்லி நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று வருவோமேயானால் இது நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கிவிடும் என்ற செய்தியை உங்களிடத்திலே பதிய வைத்துக் கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.